வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. மாற்றி யோசிச்சேங்க. தேசிய நுண்ணீர் பாசன இயக்க திட்டம் மூலம் சொட்டு நீர் பாசனத்தில் மல்லிகை சாகுபடியில் வெற்றி கண்ட விவசாயி ஏ ரங்கநாதன். இவர் மதுரை மாவட்டம் மஞ்சம்பட்டி கிராம விவசாயி ஆவார். பாரம்பரிய முறையில் மல்லிகை சாகுபடியினை மேற்கொண்டு வரும் இவர் மதுரை மாவட்ட தோட்டக்கலைத்துறையின் வழிகாட்டுதலின் பேரில் சொட்டு நீர் பாசனம் அமைத்து அதன் மூலம் மல்லிகை சாகுபடியில் அதிக வருவாயினை ஈட்டி வரும் இவரின் அனுபவங்களை நம்மிடம் கூற கேட்டபோது, நான் இதற்கு முன்னாடி நெல் கரும்பு விவசாயம் சுமார் ஒரு 25 வருடங்கள் பண்ணி வந்து கொண்டிருந்தோம். இதுக்கு நெல் கரும்பில் வந்து அதை காட்டிலையும் மல்லிகைப்பூ பண்ணால் லாபகரமான இதுன்னு என்னுடைய மனைவி வந்து யோசனை கொண்டாங்களே. எப்படி கொண்டாங்கன்னா, அவங்க ஏற்கனவே மல்லிகை விவசாயம் அவங்க பிறந்ததுலேருந்து அவங்களுடைய குடும்பத்தில் இருந்ததுனால அவங்க வந்து இந்த மாற்றுப்பயிருக்கு போனால் நமக்கு இதில் லாபம் இருக்குது, அதனால் அப்படி பண்ணுவோன்னு சொன்னாங்க. நாங்கள் ஒரு 50 சென்ட் முதல்ல போட்டோம். 50 சென்ட் என்னுடைய ஈல்டை பார்த்துட்டு அப்படியே தோட்டக்கலைத்துறையை அணுகினோம். அவங்க நிறைய எங்களுக்கு ஆலோசனைகள்லாம் கூறி அதன் மூலம் நாங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விரிவு பண்ணி இன்றைக்கி 5 ஏக்கர் கொண்டு வந்துட்டோம். இதை பயிர் செஞ்சால் எப்படி லாபம் பண்ணலாம் அப்படின்றது ஒரு நுணுக்கத்தோடு செய்யணும். இதை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதை வந்து வேலையாட்களை எப்படி பண்ணணும், செடிக்கு எவ்வளோ மாதம் உரம் வைக்கிறது, நீர் நிர்வாகம், உர நிர்வாகம், கவாத்து, இப்படி பல இதுகள் எல்லாம் செஞ்சு நம்ம பண்ணால் அதில் கரெக்டாக பண்ணணும். வாரம் ஒரு முறை மருந்து, இந்த மாதிரி மொட்டுப்புழு வர்றதுக்கு இந்த மாதிரி பல இதுகள் செஞ்சு இதில் பண்ணோம்னா லாபம் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் இவங்க ஆலோசனையின் பேரில் வருடத்துக்கு ஒரு முறை கவாத்து பண்ணுவோம். அதில் வந்து ஒரு முறை பண்ணாலும் மாதம் ஒரு முறை வந்து கீழே கொடி ஓடும். அந்த கொடியெல்லாம் இதுக்கணும், மேலேயும் கொடி நீளம். அந்த கவாத்து அந்த இது போத்துன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். அந்த போத்தை வந்து என்னுடைய ஒய்ஃபு தான் எல்லாம் அதை கரெக்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அதுதான் வேலை, மெயின்டெனன்ஸ் பண்ண. அதை பண்ணால் தான் மகசூல் அதிகம் கிடைக்கும். இதில் வந்து எங்களுக்கு ஏக்கர் வயசாக சித்திரை டு ஆவணி வந்து அதிகமான பூ கிடைக்கும். ஆனால் பூ கிடைக்கல விலை வந்து கம்மியாக இருக்கும். ஆவரேஜ் எங்களுக்கு ஈக்குவல் அமௌண்ட்டு வந்துடும், ஈக்குவல் இது வந்துடும். அடுத்து புரட்ட ஐப்பசியிலேருந்து பங்குனி வரைக்கும் பூ கம்மியாக இருக்கும், குளிர்காலம் வாசி. அந்த குளிர்காலத்தில் யாருமே பூ கொண்டாட மாட்டாங்க, ஆனால் நாங்கள் கொண்டு போவோம். அதே எங்களுடைய அது எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு கேட்டால் அதுக்குண்டான தொழில்நுட்பங்கள்லாம் இருக்குது. அதை மாதிரி செஞ்சோம்னா இந்த தட்பவெப்பநிலைக்கு இப்போ அந்த சீசனில் வந்து இதுக்கான ஹீட்டு கரெக்டாக இருக்கும் வெப்பநிலை. இப்போ வந்து அந்த குளிர்காலத்தில் கிடைக்கிது, அப்போ பூ கம்மியாகும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நாங்கள் ஆட்டருவு இயற்கை உரத்தை முதல்ல அதை ஹீட் படுத்துறதுக்காண்டி ஆட்டருவு எல்லோரும் கொண்டு போய் அப்படியே கொண்டு அள்ளி வைப்பாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம், வச்சு இடித்து அதை குழி பறித்து அதில் போட்டு மூடுவோம். அதனுடைய ஹீட்டு நல்லா கிடச்சி அந்த வேரோடுக்கு நல்லா இது கிடைக்கும். இப்போ நாங்கள் மல்லிகை சாகுபடி பண்ணுறதுக்கு நிலம் தயார் பண்ணுறது எப்படின்னா, முதல்ல நம்ம நல்லா அமைத்தி இயற்கை உரத்துகளை போட்டு சிப்ஸம் இந்த மாதிரி இதுகளை போட்டு நல்லா உழவடை ஒரு 4 உழவடை நல்லா புழுதி எடுத்துக்கிட்டு, இதனுடைய 5க்கு 5 எங்கள் ஏரியா, மற்ற ஏரியாவில் 3க்கு 3 விடுவாங்க. எங்கேது நஞ்சை நிலம், எங்கேது ஆற்றுக்கால் பாசனம். இதில் வந்து நெல்லை தவிர அது கரும்பை தவிர வேறு விவசாயம் பண்ண முடியாதுன்னு சொல்கிறதில் நாங்கள் அதை எப்படி பண்ணலாம்னு கொண்டு வந்திருக்கோம். அதனால் 5க்கு 5 ஒன்று செஞ்சு ஒரு குழிக்கு 2 பதியன். இது ஒரு பதியனுடைய ரேட்டு வந்து 4 ரூபா 5 ரூபா வரும். ஒரு ஏக்கர் முதல்ல நம்ம பதியன் வைக்கிறதா இருந்தால் குறைஞ்சது ஒரு 20,000 செலவாகும். அப்புறம் வச்சுட்டோன்னா அது 15 வருஷம் வரைக்கும் அந்த செடி பாதுகாப்பாக வரும். நம்ம வச்சுக்கிற பொறுத்த 7 வருஷத்தில் வச்சு விட்டுறாங்க, 5 வருஷத்தில் விட்டுறாங்க, உடனேயும் போய்க்கிறாங்க. நம்ம எப்படி பாதுகாத்து வரோமோ அந்தளவுக்கு செடி வருது. இதில் என்னென்னா தண்ணி அதிகமாகிடுச்சு அப்படின்னா பூ வராது. கண்டு வைக்கையில் நாங்கள் அசோஸ்பயர்லாம் பசுபைட்டு எங்களுக்கு தோட்டக்கலைத்துறை மூலயமா வச்சு சொன்னாங்க. கண்டு வைக்கையில் அசோஸ்பயரில் நினச்சி நட சொல்லுவாங்க, குழியிலையும் போட்டு நட சொல்லுவாங்க. அப்போ தான் அந்த பயிருக்கு
எல்லோரும் ஊடு பயிர் பண்ணுவாங்க, நாங்கள் ஊடு பயிர் பண்ண மாட்டோம். ஊடு பயிர்னா அடுத்து இந்த 15 வருஷத்து செடிக்கு அதனுடைய மகசூல் பாதிக்கும். மொட்டுப்புழு அதிகமாக வரும். அது வாரம் ஒரு முறை மருந்து தெளிக்கணும். இப்போ எங்களுக்கு ஒரு ஏக்கரில் ஒரு 10% வருதுன்னா 5% செலவு பண்ணிட்டே ஆகணும். அது முன்பணம் நாங்கள் செலவு பண்ணால் நாங்கள் அதில் பண்ணலாம். இதில் எங்களுக்கு வேலைகள் அதிகமான வேலை மற்ற விவசாயிகள். ஆனால் வேலைகள் வேலைக்கு தக்கன கூலி இருக்குது. இதில் ஒன்று என்னென்னா, நாங்கள் இதை மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறது மதுரை மாட்டுத்தாவணி மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறோம். அப்புறம் தோட்டக்கலைத்துறை மூலியமாக நாங்கள் முதல்ல சொட்டு நீர் பாசனத்துக்கு சொன்னாங்க. அதில் நாங்கள் முதல்ல யோசித்தோம், எங்களுக்கு தான் தண்ணீர் நிறையா இருக்கே அப்புறம் ரொம்ப வறட்சியாயிருச்சு. திரும்ப நாங்களே போய்ட்டோம். அவங்க சொன்னது கேட்கல. அப்புறம் நாங்களாக போயிட்டோம். அப்புறம் போகையில் அவங்க சொன்ன பார்க்கல ஃபுல் மானியம் கொடுத்தாங்க. 36,000 ரூபா எனக்கு மானியம் கொடுத்தாங்க. சொட்டு நீர் பாசனம் போகையில் எங்களுக்கு உரச்செலவு, களை செலவு, மற்ற இதுகள்லாம் நிறையா செலவுகள் மீதமாகுது. கொடுக்குற உரங்கள் மற்ற ஒரு ஏக்கருக்கு ஒரு மூடை கொடுத்தா இதுக்கு 5 கிலோ கொடுத்தா போதும். இதில் எங்களுக்கு லாபம் அதிகம். கொடுக்குற உரத்தை அப்படியே எடுத்து அதுக்கு பயிர் கொடுத்து எங்களுக்கு பூ அதிகமாக பூக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா வருது. மேலும் விவரம் பெற விவசாயி ஏ ரங்கநாதன் அவர்களை 09095728851 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் மதுரை மாவட்ட வேளாண் பொறியியல் துறையின் மூலம் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது. இதில் நீர்வள நிலவள திட்டத்தின் மூலம் விவசாயிகள் சொட்டுநீர் பாசன வசதி ஏற்படுத்தும் வகையில் விவசாயிகளுக்கு மானியம் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் செடி முருங்கை சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் மானியங்கள் குறித்து மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி வேளாண் பொறியியல் துறையின் உதவி செயற்பொறியாளர் கு கோவிந்தராஜ் தரும் விளக்கம். நீர்வள நிலவள திட்டத்தின் கீழ் மதுரை மாவட்டத்தில் தெற்காறு மற்றும் அப்பர் குண்டார் மேல் குண்டார் பகுதி நீர்வடி பகுதிகளில் இந்த திட்டப்பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது. இந்த திட்டத்தில் நடுவுப்பட்டி கிராமத்தில் முருங்கைக்கு சொட்டுநீர் பாசனம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சொட்டுநீர் பாசனம் அமைக்கப்படுவதற்கு 2 மாதங்களுக்கு முன் இச்செடியை நட்டு ஃபெயிலியர் ஆகிற ஸ்டேஜில் இருந்த நேரத்தில் இந்த விவசாயி எங்கள் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு சொட்டு நீர் பாசனம் அமைக்க வேண்டும் என்று கூறினார்கள். அதன்படி அவர்களிடம் சிட்டா 11 சிட்டா அடங்கள் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்து அவர்கள் கொடுத்த பிறகு மதிப்பீடு தயார் செய்து வேலை செய்யப்பட்டுள்ளது. 3 மாதத்திற்கு முன்னால் அமைக்கப்படாமல் இருந்தால் இந்த செடியெல்லாம் கருகிவிடும் சூழ்நிலையில் தக்க தருணத்தில் சொட்டுநீர் பாசனம் அமைக்கப்பட்டது. இதன் மூலம் இவருக்கு 100% மானியம் வழங்கப்பட்டுள்ளது. 29,506 ரூபா மானியமாக கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் சொட்டுநீர் பாசனம் அமைத்த பிறகு 90லிருந்து 100 கிலோ முருங்கைக்காய் எடுத்துள்ளார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நீர்வள நிலவள திட்டத்தின் கீழ் பழக்கன்றுகளுக்கு சொட்டுநீர் பாசனமும் சம்பங்கி மலைத்தூவான் கருவிகளும் மல்லிகை மற்றும் பயிர்களுக்கு மலைத்தூவான் கருவிகளும் கொடுக்கப்பட்டுள்ளது. சொட்டுநீர் பாசனம் அமைக்க விருப்பப்படும் விவசாயிகள் நில அளவை வரப்படும் 11 சிட்டா அடங்கள் மற்றும் ரேஷன் கார்டு ஜெராக்ஸு, நில அளவை படத்தில் கிணறுடைய லொக்கேஷன் எல்லாம் மார்க் செய்து நடப்பட்ட பயிர் விவரங்களை எங்களிடம் தெரிவித்தால் நாங்கள் அந்த நிலத்தை பார்வையிட்டு மதிப்பீடுகள் தயார் செய்து பின்னர் அங்கீகரிக்கப்பட்ட கம்பெனிக்கு சப்ளை ஆர்டர் ஒர்க் ஆர்டர் வழங்கப்படும். இத்திட்டத்தை பயன்படுத்த நினைப்பவர்கள் அருகிலுள்ள வேளாண்மை பொறியியல் துறை உதவி செயற்பொறியாளரை அணுகி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மற்றும் இந்த திட்டத்தின் மேல் இந்த செடி முருங்கைக்கு ஒரு வாரத்திற்கு 50 கிலோ எடுத்த விவசாயி தற்சமயம் 90 கிலோ வாரத்திற்கு 90 கிலோ மகசூல் எடுத்து நீர்வள நிலவள திட்டத்தின் மூலம் சொட்டுநீர் பாசனம் அமைத்து பயன்படுத்தி வருகிறார். இதன் மூலம் எல்லா விவசாயிகளும் பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் விவரம் பெற கு கோவிந்தராஜ் அவர்களை 094212223 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும்
நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.